أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أحسن الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. புகழ் அனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உலகத்திலே எண்ணிலடங்காத மனிதர்கள் பிறந்து வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். உலகத்து மனிதர்களின் கவனத்தை ஈர்த்த எத்தனையோ மனிதர்கள் நம்மை விட்டு மறைந்து போயிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேசத்திற்கு பின்னும் கொள்கைக்கு பின்னும் ஒருவர் தம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருப்பார். மக்களும் அவரை மறந்துவிடாமல் இருக்க ஒரு நினைவு சின்னத்தை வைத்திருப்பார்கள். நம் நாட்டிலே விடுதலை போராட்டத்தில் மும்புறமாக ஈடுபட்ட காந்தியடிகளின் பெயரை நினைவு கூறுவதற்காக ரூபாய் நோட்டுகளிலே அவரது உருவம் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பெரிய மனிதர்களுக்கும் மனிதன் என்கிற ரீதியிலே மறுபக்கம் இன்னொரு பக்கம் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பார். இவரை மாதிரி ஒரு மனிதனை நம்ம பார்க்கவே முடியாது என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அவருடைய மனைவியோ பிள்ளைகளோ நெருங்கிய நண்பர்களோ சொல்லுவாங்க, ஐயோ இவனை மாதிரி ஒரு மோசமான ஆளை நாங்கள் பார்த்ததில்லை. ஆக இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் கூட இன்னொரு பக்கம் இருக்கும். இந்த உலகிலே எப்படிப்பட்ட மனிதனுக்கும் மறுபக்கம் என்று காணக்கூடிய சூழ்நிலையில் புரட்டுகிற பக்கமெல்லாம் புனிதத்தை மட்டுமே, தூய்மையை மட்டுமே, அன்பை, கருணையை, இரக்கத்தை மட்டுமே, உயர்வையும் சிறப்பையும் வழிகாட்டுதல்களை மட்டுமே கொண்ட ஒரு மாமனிதரை பற்றி இங்கு நான் கூற ஆசைப்படுகின்றேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மற்றும் பொது வாழ்க்கை என 3 வகையான வாழ்க்கைகள் இருப்பதை நாம் அறிகிறோம். இந்த 3 வாழ்க்கையிலும் உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாய் அன்று மாத்திரமல்ல, இன்று மாத்திரமல்ல, என்றைக்கும் எவருக்கும் இந்த உலகம் அழியும் நாள் வரை உள்ள அனைவருக்கும் வழிகாட்டியாய் முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டியவர்தான் இந்த மாமனிதர். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அரேபிய தீபகற்பத்திலே வணக்கத்திற்கு தகுதியும் உரிமையும் படைத்தவன் வல்ல நாயன் அல்லாஹ் மட்டுமே. அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். அவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு அவன் இட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட
சிலைகளையோ பிரம்மாண்டங்களையோ பிரம்மாண்டமான படைப்புகளையோ விலங்குகளையோ அல்லது தனக்கு ஏதோ ஒன்று புதிதாக தெரிந்தால் அந்த மரங்களையும் மற்ற எதையுமே வணங்கக்கூடாது என்கிற சத்திய மார்க்கத்தின் தூய இஸ்லாமிய தூது செய்தியை எடுத்து இயம்ப வந்தவர் இவர். மனிதனை படைத்த முதல் மனிதன் இந்த பூவிலர்களுக்கு அனுப்பிய அந்த நாள் முதல் இந்த உலகிலே மனிதனுக்காக மனிதனுடைய பலவீனத்தை அறிந்து அவனது இரட்சகனான வல்ல நாயன் அவன் தந்த மார்க்கம்தான் இந்த இஸ்லாம் ஆகும். ஆம் அன்பார்ந்த சகோதரர்களே, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு முஸ்லீம். அவருக்கு தந்ததும் இஸ்லாமிய மார்க்கம்தான். அதன் பின்னர் வந்த எல்லா மக்களுக்கும் அவர்களிலிருந்தே மனித புனிதர்களை, நபிமார்களை, ரசூல்மார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். தன் புறத்திலிருந்து புனித வேதங்களை கொடுத்து சத்திய மார்க்கமான தீனின் இஸ்லாமின் பக்கம் அனைவர்களையும் அழைக்கச் செய்தான். எல்லா நபிமார்களும் அழைத்த அந்த அழைப்பு இந்த சத்திய மார்க்கத்தை நோக்கித்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படிப்பட்ட இந்த நபிமார்களின் முத்திரையாக இறுதியாக வந்தவர்தான் இந்த மாமனிதர். இறுதி நாள் வரை வாழக்கூடிய மக்களுக்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் இந்த மாமனிதர். பிறக்கும் முன்பே தந்தையை இழந்தவர், பிறந்து 6 வயதில் தாயையும் இழந்தவர், பாசத்தை கொட்டி வளர்த்த அவர்தம் பாட்டனார் தாத்தா அப்துல் முத்தலிஃபும் அவருடைய 8வது வயதிலேயே மரணித்து விட்டார். அரேபிய தீபகற்பத்தின் மிக உயர்ந்த குலமான குறைஷியில் பிறந்தாலும் கூட தனது 8 வயதிற்குள் எல்லா விதமான இழப்புகளையும் சந்தித்து அனாதையாக ஆக்கப்பட்டவர் இவர். அதன்பின் அவர்தம் பெரிய தந்தை அபு தாலிபின் பாதுகாப்பில் வளர்க்கப்பட்டார். அனாதையாக வாழக்கூடிய மனிதன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பான் என்பதை இந்த உலகத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். அனாதையாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் எந்த கேள்வியும் கேட்கப்படாத நிலையில் தான் தோன்றித்தனமாக வளரக்கூடியவர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் மக்களெல்லாம் விரும்பக்கூடிய மகத்தான குணங்களை கொண்ட மனிதராய் இவர் திகழ்ந்தவர். தனது வணிக பொருள்களின் பிரதிநிதியாக சென்றவரின் நேர்மையை, நற்குணத்தை கண்டு செல்வ பெருமாட்டி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா மனமுவந்து இவர்தம் 25வது வயதில் மணமுடித்து கொண்டார். மக்காவில் வாழ்ந்த அனைவரும் அவரை விரும்பினர். அவரது விழும்பிய குணநலன்களை கண்டு வியந்தனர். பொய்யையே அறியாத வாய்மையை, உண்மையை கொண்ட அவரை அந்த மக்கள் அஸ்ஸாதிக் என்று அழைத்தனர். நம்பி ஒப்படைக்கும் பொருள்களை பேணி பாதுகாத்து ஒப்படைக்கக்கூடிய மனிதராய் இவரை கண்டதால் அந்த மக்கள் இவரை அல்-அமீன் என்று அழைத்தனர். மொடாய் குடியர்களாய் வாழ்ந்த அந்த அரபு மக்கள் மத்தியில் ஒரு சொட்டு மதுவை கூட தொடாத மனிதராய் வாழ்ந்தவர் இவர். காபத்துல்லாவை புனரமைத்த அந்த காலகட்டத்தில் ஏற்பட இருந்த குழப்பங்களையெல்லாம் தீர்த்து வைத்து சமூக ஒற்றுமைக்கு பாடுபட்டவர் இவர். எளியவர்களின் மீது அன்பு பாராட்டி, ஏழைகளின் மீது உதவி வழங்கி, உறவுகளை பேணி, அண்டை அயலார் மீது நேசம் காட்டி, வழிபோக்கர்கள் மீது பாசம் காட்டி, அனைவர் மீதும் நெருக்கம் காட்டி வாழ்ந்த மாமனிதர் இவர். கல்லையும் மண்ணையும் விண்ணையும் காற்றையும் மற்ற படைப்புகளையும் வணங்கியவர்களை ஏக இறைவனின் பக்கம் அழைக்க, அறியாமை மண்டி கிடந்த அந்த மக்களை அறிவின் மார்க்கத்தின் பக்கம் அழைக்க அல்லாஹ் தம்முடைய தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் இந்த மாமனிதர். இவர்தான் ரஹ்மத்துல் ஆலமீன். இவர்தான் உஸ்வத்துன் ஹசனா, உலக மக்களுக்கோர் அருள்கொடை. உஸ்வத்துன் ஹசனா, இவர்தான் மிகச்சிறந்த முன்மாதிரி. இவர்தான் இறுதி தூதர். அவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்
இவர்களைத்தான் அல்லாஹு தாலா சூரத் அலக்கினுடைய 5 வசனங்களை கொடுத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் அலக்கினுடைய 5 வசனங்களை அல்லாஹ் தந்து அறியாமை மண்டி கிடந்த அரபுலகத்தை ஒளியேற்றி வைக்க அல்லாஹு தாலா இவரை நபியாக தேர்ந்தெடுத்தான். அது மாத்திரமல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பூமி பகுதியில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களில் 1/3 பகுதியினர் இவர்தம் கொள்கைகளை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக, இவரை தம்முடைய உயிரிலும் மேலானவராக இருக்கக்கூடியவர்களாக நாம் பார்க்கிறோம். இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த பெயரை, இந்த முஹம்மத் என்ற பெயரைத்தான் உலகத்திலேயே அதிகமான நபர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்றும் கூட இந்த மார்க்கத்தின் பக்கம் அலையலையாய் மக்கள் கூட்டம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்ற வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நாமெல்லாம் என்ன அரேபிய நாட்டிலிருந்து வந்தவர்களா? இல்லை. இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்த பூர்வீக குடிகள் தான் நாம். ஆனால் இவர்தம் கொண்டு வந்த அந்த சத்திய கொள்கையை, ஓரிரை கொள்கையை, அதன் பக்கம் இருந்த அந்த சத்தியத்தை அறிந்து தெளிந்து தெரிந்து நாம் அந்த மார்க்கத்தில் ஈர்க்கப்பட்டு அதில் இணைந்து இன்று நாம் முஸ்லிம்களாக காலங்காலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியிலே. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த மார்க்கத்தில் வந்து இந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே நடக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி நம்முடைய உயிரினும் மேலானவர்களாக நேசிக்கப்படக்கூடியவர்களாக இந்த மாமனிதர் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன். நபியே, உம்மை நாம் உலக மக்களுக்கோர் அருள்கொடையாக ஆக்கியிருக்கிறோம். எவ்வளோ பெரிய அருள்கொடை தெரியுமா? இந்த மாமனிதர் எவ்வளோ பெரிய அருள்கொடை தெரியுமா? ஏன் தெரியுமா? இவரை பற்றி அல்லாஹு தாலா சிலாகித்து சிறப்பித்து அல்லாஹு தாலா கூறுவான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். என்ன அர்த்தம் தெரியுமா? நபியே, நீர் மிகச்சிறந்த நற்குணத்தின் மேலே இருக்கிறீர், மீது இருக்கிறீர். அலா என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். உங்களிடத்தில் மிகச்சிறந்த நற்பண்புகள் இருக்கிறது என்று சொன்னால் சாதாரணமாக கடந்து போகக்கூடியதாக இருக்கும். ஆனால் அப்படி அல்லாஹ் சொல்லலை. வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன். அதாவது வைன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீர் மிகச்சிறந்த நற்குணத்தின் மேலே இருக்கிறீர். அந்த நற்குணங்கள் எல்லாம் கீழே, அதுக்கு மேலே உம்மிடத்திலே அந்த குணங்கள் இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் சிலாகித்து சொல்கிறான். அன்பார்ந்த சோதர்களே, இதனால தான் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் தன்னுடைய நூலிலே இந்த உலகிலே வாழ்ந்த மக்களுக்கு வழிகாட்டிய அந்த நல்ல மனிதர்களை எடுத்து தொகுத்து, எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ இந்த பூமி பந்தில், அன்றைய காலத்திலிருந்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இப்பொழுது வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்களை எல்லாம் தொகுத்து 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 அதிலே 100 மனிதர்களை மிகச்சிறந்தவர்களாக ஆகச் சிறந்தவர்களாக தேர்ந்தெடுத்து அதிலே முதலாவது நபராக யாரை ஆக்குகிறார் தெரியுமா? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்த அந்த காரணத்தையும் அந்த புக்கிலே கொடுத்திருக்கிறார்கள். போய் சென்று படித்து பாருங்கள். தி 100 என்கிற அந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அதிசயத்து போவோம். இப்படி ஒரு மனிதரா? இந்த மனிதரைத்தான் நான் முதல் மனிதராக தேர்ந்தெடுத்தேன். ஏன் தேர்ந்தெடுத்தேன்? இதுதான் காரணங்கள் என்று எழுதியிருக்கிறார். போய் சென்று படித்து பாருங்கள். இப்படிப்பட்ட மனிதர் தான், இந்த மனிதர்களுக்கு வழிகாட்ட வந்த இந்த இறை தூதர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் எதற்காக அனுப்பப்பட்டேன் தெரியுமா? நான் எதற்காக அனுப்பப்பட்டேன் தெரியுமா? நரகின் படுகொலியில் விலையிருந்த மக்களின் இடுப்பை பிடித்து இழுத்து அவர்களை சொர்க்கத்தின் பக்கம் ஆக்குவதற்காக, சொர்க்கத்தின் பக்கம் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன ஒரு வேலை! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகின் படுகொலியில் இருந்த நம்மை சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காக, சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. ஏனென்று சொன்னால், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கிற போது அவங்க ஓதுறாங்க,
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துவாவை ஓதுறாங்க. ரப்பி இன்னஹுன்ன அல்லல்ன கஸீரம் மினன் நாஸ் ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதுன அந்த துவா ஓதுறாங்க. என்னுடைய இரட்சகனே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, யா அல்லாஹ், திண்ணமாக இந்த சிலைகள், நிச்சயமாக இந்த சிலைகள் பெரும்பாலான சிலைகள் மக்களை வழிகெடுத்து விட்டன. எனவே எவர்கள் என்னை பின்பற்றுகிறாரோ நிச்சயமாக அவர்கள்தான் என்னை சார்ந்தோர் ஆவர். யார் எனக்கு மாறு செய்வாரோ சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க, நிச்சயமாக நீ மிக்க மன்னிப்பவனும் நிகரில்லாத அன்புடையவனும் ஆவாய் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. நீ மன்னித்தால் அந்த மக்களை நீ மன்னித்தால் அவர்கள் உன்னுடைய அருளுக்குரியவர்கள் என்பதாக சொல்றாங்க. அதற்கடுத்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய, அவர்கள் கூறியதாக, அவர்கள் கேட்டதாக துஆ குர்ஆன்ல வருது. அதை ஓதுறாங்க. இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துஆ கேட்குறாங்க. யா அல்லாஹ், நீ அவர்களை தண்டித்தால் அவர்களும் உன்னுடைய அடியார்கள் தான். அவர்களை நீ மன்னித்து விட்டால் அவர்களும் உன்னுடைய அடியார்கள். நிச்சயமாக நீ யார் தெரியுமா? யாவற்றையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன் என்று அந்த துவாவை முடிக்கிறார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த 2 துவாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு கையேந்துறாங்க. கையேந்தி யா அல்லாஹ் என்னுடைய உம்மத், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புறான். அனுப்பி முஹம்மதுகிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு அனுப்புறாங்க. கண்ணீர் சிந்தி அப்படியே தேம்பி கையை உயர்த்தி அழுது கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து முஹம்மதே, உமது உம்மத்தின் விஷயத்தில் நீர் திருப்தியுறும் வண்ணம் அல்லாஹ் கண்டிப்பாக நடந்து கொள்வான். யார் மீது? நம் மீது. அல்லாஹ் கொடுத்த வாக்கு. அல்லாஹ் சொல்றான், உமது உம்மத்தின் விஷயத்தில் நீர் திருப்தியுறும் வண்ணம் அல்லாஹ் நடந்து கொள்வான். நீர் கவலையடையும் வண்ணம் ஒருபோதும் அல்லாஹ் நடக்க மாட்டான் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி இந்த விஷயத்தை சொன்னான்னா எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம் மீது எவ்வளவு பிரியம் கொண்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட மாமனிதர் தான் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? இன்னும் சொல்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக உங்களுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. நாமெல்லாம் எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோம். பேர் தான் நாம முஸ்லீம், சுன்னாவின் அடிப்படையில் நடப்போம் என்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்தவர்கள் எத்தனை நபர்கள், அவர்களுடைய சுன்னாவை தெரிந்தவர்கள் எத்தனை நபர்கள், தெரிந்தாலும் அதனை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள். இவ்வளவு அன்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு, கருணையோடு, இரக்கத்தோடு எப்பொழுதுமே நம்மீது பாசத்தை, நம்மீது ஒரு விதமான எண்ணத்தை வைத்து நடந்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. ஆக அல்லாஹ் என்ன சொல்றான்? நிச்சயமாக உங்களுடைய தூதரிடத்திலே மிகச்சிறந்த முன்மாதிரி இருக்கு. He is the role model to you all. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ரோல் மாடல் யாரும் கிடையாது. இன்னைக்கெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் யாரையோ ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க. தளபதி, அவன் இவன், இதெல்லாம் இவர்களெல்லாம் யாரு? இவர்களா நம்முடைய ரோல் மாடல். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், கதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதன் லிதகூனு ஷுஹதாஅ அலன் நாஸ் வ யகுன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. என்ன ஒரு அருமையான வார்த்தை தெரியுமா?
நமக்கு அல்லாஹு தாலா சொல்றா, இப்படி இருங்க, நீங்க யார் தெரியுமா? உம்மத்தன் வசதா, நீங்க நடுநிலையான சமுதாயம். யாரை பார்த்து சொல்றான்? இந்த முஸ்லிம் உம்மத்தை பார்த்து சொல்றான். நீங்க யாரு தெரியுமா? நீங்களா யாரு தெரியுமா? நீங்களா உம்மத்தன் வசதா, நடுநிலையான சமுதாயம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க என்ன இருக்கிறீங்க? வகதாலிகும் ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதன் லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ் வ யகுன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. உங்களுக்கு முன்மாதிரியாக எப்படி இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு வாழ்ந்து காட்டி நடைமுறைப்படுத்தி உங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து சென்றிருக்கிறாரோ, அதே போல மற்ற மக்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக அதே மாதிரி அவர்களுடைய நடைமுறையை அப்படியே நீங்கள் நடந்து காட்டி வாழ்ந்து காட்டி நடைமுறைப்படுத்தி நீங்கள் இருப்பதற்காகத்தான், அவரை போல நீங்க முன்மாதிரியாக இருப்பதற்காகத்தான் உங்களை அல்லாஹ் உம்மத்தன் வஸதா, நடுநிலையான சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, we should be role model to all others like முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எல்லாரும் மற்ற மக்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறோமா? இவன மாதிரி ஐயோ என்ன இது, அந்த பைட்ட உண்மை இல்லை, அவரிடத்துல வியாபாரம் செஞ்சா அவர் உண்மையா செய்ய மாட்டேங்கிறாரு, ஃப்ராடு தானே இருக்கு, அவர் ஏமாற்றுறாரு. மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, ஏமாற்றுபவன் என்னை சார்ந்தவன் அல்ல, நபி ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஏமாற்றக்கூடிய கூட்டத்துல நம்மளும் சேர்ந்திருந்தோம்னா எப்படி நம்ம மற்ற மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய உம்மத்தன் வஸதன். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் முன்மாதிரி. நபித்துவம் கிடைச்ச அந்த 40 வயதிலிருந்து 63 வயது வரை 23 ஆண்டுகள் மக்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியை உலகம் முடியக்கூடிய நாள் வரை வாழ்ந்து காட்டி சென்ற மனிதர் தான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிகச்சிறந்த தகப்பனாக, ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த தகப்பனாக, இரத்த பந்த உறவுகளை பேணிய மகத்தானவராக, ஒவ்வொரு நாளின் பல்வேறு நிகழ்வுகளும் எப்படி கழிய வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக, உண்ணக்கூடிய உடுத்தக்கூடிய, பெற்றோர்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய, வியாபாரம் நடத்தக்கூடிய, எண்ணிலடங்காத விவகாரங்களின் விளக்கமாக, கணவராக, போர் தளபதியாக, தலைவராக, வியாபாரியாக, பொருளாதார வல்லுநராக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். பெண்ணை உயிரோடு புதைத்த அந்த அரபுலகத்தின், அந்த அறியாமை காலத்தின், அந்த காலகட்டத்தின் பெண்மையின் சிறப்பையும் உயர்வையும் எடுத்து இயம்பி அவர்களுக்கு கண்ணியம் வழங்கியவர்கள் இந்த மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போக பொருளாக வாழ்ந்த அந்த பெண்களை தியாக செம்மல்களாக ஆக்கியவர்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொன்ன அந்த காலகட்டத்தில் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அதனை ஏற்றுக்கொண்டு அந்த சத்திய மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை மக்களிடத்திலே எடுத்து வைத்த போது முதலில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர் ஒரு பெண்மணி, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். தாயின் பெருமையை, மனைவியின் அருமையை, மகளின் அன்பை உலகுக்கு உணர்த்தி அவர்களுக்கு சொத்திலும் பங்கு தந்தவர்கள் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் அல்லாஹ் எதை வழிகாட்டினானோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து காட்டிய மனிதர் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு அக்பர். மதுவின் போதையில் வாழ்ந்த அந்த மக்களை எல்லாம் அதிலிருந்து மீட்டு, மதுவின் போதையில் மோடா குடியர்களாக வாழ்ந்த அந்த மக்களை எல்லாம் அந்த போதையிலிருந்து மீட்டு, மது பீப்பாய்களை மதினாவினுடைய நகரத்து வீதிகளில் அதை உடைத்து எரிந்து ஆராய் ஓடச் செய்தவர்கள் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விபச்சாரத்தில் மூழ்கி இருந்த அந்த மக்களை எல்லாம் விபச்சாரத்திலிருந்து அவர்களை விடுவித்து வந்தபோதும் கூட ஏதோ ஒரு வகையில் தவறிழைத்து விட்டு, விபச்சாரத்தை செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன்,
என்னை புனிதப்படுத்துங்கள், தூய்மைப்படுத்துங்கள் என்று அழுதவர்கள் அந்த சஹாபாக்கள். அந்த சஹாபியார் பெண்மணியார், என்னை தூய்மைப்படுத்துங்க, நான் விபச்சாரம் செய்துட்டேன், யாருக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது, வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த அந்த செய்தியை அப்படியே கொண்டு வந்து, நான் விபச்சாரம் செய்துட்டேன், நான் ஜினா செய்துட்டேன், என்னை தண்டித்து என்னை தூய்மைப்படுத்தி விடுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று கதறியவர்கள். அந்த கதறி தண்டனையை பெற்று மரணித்தவர்கள் அந்த மக்கள். அப்படி மாற்றிய மாமனிதர் யார் தெரியுமா? நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்க வழிபாடுகளில் நிர்வாணமாக விசிலடித்து கொண்டு வாழ்ந்த அந்த அஞ்ஞான உலகத்தை, அந்த மக்களை மிகச்சிறந்த ஆன்மீக வாழ்வின் பக்கம் மாற்றியவர் இந்த மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆன்மீகம் என்றாலே மக்களை மாக்களாக மாற்றி மத குருமார்களை எல்லாம் இறைவனின் அந்தஸ்திற்கு உயர்த்தி அவர்கள் அடித்த கொட்டத்தினை ஒழித்தவர்கள் யார் தெரியுமா? அன்றே ஒழித்தவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று ஒழிக்கல, இன்னைக்கு ஒழிக்கல. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பகுத்தறிவு பகலவன் என்றெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு அதையெல்லாம் அடித்து ஒழித்து ஒரே மக்கள், ஒரே படைப்புகளெல்லாம் சமம், படைப்புகளெல்லாம் சமம், படைத்தவன் ஒருவனை நோக்கி படைத்தவர்களெல்லாம் சமமாக அவனை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கொள்கையை முழக்கி ஓங்கி ஒழித்தவர்கள் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாமெல்லாம் இந்த மார்க்கத்தினுடைய இந்த சத்திய செய்திகளை கேட்டு வந்தோம். என்ன, நம்மெல்லாம் கத்தியின் முனையில் நிறுத்தி வைக்கப்பட்டு மதமாற்றம் நிகழ்த்தப்பட்டால் நாம் இந்த மார்க்கத்தின் பக்கம் வந்தோம். கத்தியை கொண்டு வந்து காட்டி கத்தியின் முனையில் நீ இந்த மார்க்கத்தை விட்டு இஸ்லாத்திற்கு வா என்றா இந்த மார்க்கத்தின் பக்கம் நாம் வந்தோம். மதமாற்றம் அல்ல, மனமாற்றம் நடந்தது. மதமாற்றம் அல்ல, மனமாற்றம் ஏற்பட்டது. மனதிலே தன்னுடைய அந்த பழைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்த அந்த கொடுமைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒழித்து மிகச்சிறந்த சமத்துவ சகோதரத்துவ ஓரிரை கொள்கையின் பக்கம் வந்த அந்த மக்கள் மனமாற்றத்தின் அடிப்படையில் வந்துதான் இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழெல்லாம் வேண்டாம், அவர்கள் வாழ்ந்த அந்த நடைமுறையை மாத்திரம் நாம் சொன்னோம்னா போதும். யாராக இருந்தாலும் சரி, யார் யாரெல்லாம் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மோசமான மனிதர் என்று நிரூபிப்பதற்காக அவரை ஆராய சென்றார்களோ அத்தனை பேரும் விழுந்து விட்டார்கள். அத்தனை பேரும் ஆய்வு செய்து தன்னுடைய முடிவிலே எதை கண்டார்கள்? இப்படிப்பட்ட ஒரு மனிதரா, இந்த மனிதரையா நாம் குற்றவாளி என்கிற கூண்டில் நிறுத்துவதற்கு வந்தோம்? முடியவில்லை. இவர்தான் உத்தமர், இவர்தான் உயர்ந்தவர், இவர்தான் சிறந்தவர், இவர்தான் மனிதர்களிலே மனிதர் இவர்தான் என்று அவரின் பக்கம் தன்னுடைய சிந்தனையை ஓட்டி சத்திய மார்க்கத்திலே தன்னை இணைத்து கொண்டவர்கள் தான் இன்று உலகிலே வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாமனிதர் தான் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய வேலையால் யார் மீதும் எந்த ஒரு கடும் சொல்லையும் நபி ஸல்லல்லாஹு சொன்னது கிடையாது. நம்மெல்லாம் சொல்லுவோம், டேய் அப்படி இப்படியெல்லாம் பேசுவோம். தன்னுடைய வேலையால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கடுஞ்சொல்ல கூட சொன்னது கிடையாது. யார் யாரெல்லாம் அவரிடத்துல வேலையாளர் இருந்தாங்களோ அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அது. மனிதன் என்கிற ரீதியில் கொஞ்சம் கடுஞ்சொல்லாம் லேசாக வரும் இல்லையா, அப்படியெல்லாம் சொல்லாத நல் மனிதர் இவர். தன்னுடைய தோழர்கள் யாரையும் தன்னை புகழ்வதை தன்னுடைய காலில், என்னைக்கெல்லாம் கலாச்சாரம்னா உடனே காலில் விழுகணும், காலில் போய் விழுவாங்க. அவர்களை புகழ்ந்து வானலாவிய அளவுக்கு புகழ்வாங்க. தன்னை புகழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைக்குமே அனுமதித்தது கிடையாது. யாராவது புகழ வந்தாங்கன்னா, நான் அதற்கு தகுதியானவன் அல்ல, அல்லாஹுவை புகழுங்கள், அல்லாஹுவை புகழுங்கள் என்று புகழை சொல்றதா இருந்தால் நீங்க சொன்ன அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நான் அல்லாஹுடைய அடிமையாகவும் அல்லாஹுடைய தூதராகவும் இருக்கிறேன் என்று தன்னடக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட தன்னிகரில்லாத ஒரு தலைவன் தான் இந்த மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாரெல்லாம் தன்னை வெறுத்தார்களோ அவர்களையெல்லாம் தன்னுடைய
அருகாமையிலே ஆக்கி கொண்டவர்கள். வெறுத்த மனிதவர்களை எல்லாம் சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் யாரையும் வெறுக்காதீங்க, அவரிடத்தில் இருக்கக்கூடிய செயல்களை நீங்கள் வெறுங்கள் என்று சொல்லுவாங்க. எந்த மனிதரையும் வெறுக்கக்கூடாது என்று சொன்ன மாமனிதர் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் வர்றாரு, மஸ்ஜித் நபவிக்கு உள்ளே வந்தவர், அவர் காட்டரபி, அவர் தெரிந்தே தான் யூரின் இருக்கிறாரு வாசலில், அந்த சுவரில் உள் சுவரில் இருக்கிறாரு. சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம் தாங்க முடியல, ஆத்திரம் தலைக்கு ஏறி போச்சு கோபம். அப்போ எல்லா கோபத்தோடு அடிக்க பாயிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிங்க, நொறுக்குங்க, அவனுக்கு என்ன அறிவில்லையான்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லலை. என்ன சொன்னாங்க தெரியுமா? அவனை சிறுநீர் நல்லா இருக்க விடுங்க, இடையிலேயே நிறுத்திடாதீங்க. முடித்த பிறகு அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஓ மனிதரே, நண்பரே, இது தொழக்கூடிய இடம், இறைவனை புகழக்கூடிய இடம், இந்த இடத்துல சிறுநீர் கழிக்கக்கூடாது. வெக்கி அப்படியே தன்னை உணர்ந்து, தன்னுடைய தவறை உணர்ந்து சத்திய மார்க்கத்தின் பக்கம் வந்தவராக நாம் அவரை வரலாற்றில் பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப்ல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அந்த மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று ஏங்கி போய் அங்கே போய் சொன்னாங்க. அடித்தார்கள், கல்லால் அடித்தார்கள், இரத்த சகதியாக ஆக்கினார். வர்றாங்க, ஓடி மக்களால் விரட்டப்பட்டு காலில் இரத்த சகதியோடு வர்றாங்க. வெளியேறி வர்றபோது அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலக்குல் ஜிபால் என்று சொல்லக்கூடிய மலைகளின் மலக்கோடு சேர்த்து அனுப்புகிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஓ முஹம்மதே, அல்லாஹ் இந்த மலக்குல் ஜிபால் மலையினுடைய மலக்கை சேர்த்து அனுப்பியிருக்கிறான். எதுக்கு தெரியுமா? உம்மை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திய அந்த தாயிஃப் மக்களை, இந்த 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த தாயிஃப் மக்களை நசுக்குவதற்காக இவருக்கு கட்டளை இடுங்கள் என்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? கருணையே உருவான ஹாத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் சொல்லலை, நசிக்கிறங்க சொல்லலை. இல்லை, இவங்க அறியாதவர்கள். இந்த நேரத்தில் சொன்ன வார்த்தையை பாருங்கள், இவர்கள் அறியாதவர்கள், இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இவர்களின் சந்ததியில் இந்த மார்க்கத்தை ஏற்று மிக சிறந்த முறையில் இதனை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் வருவார்கள் என்கிற அந்த ஆதரவை நான் வைக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு தாய் மக்கள் இந்த மார்க்கத்தின் மிகச்சிறந்த கேந்திரமாக இருக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமா அவங்க கேட்டாங்க துவா. எப்படி கேட்டாங்க தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய ஆற்றல் குறைவையும் என்னுடைய திறமை குறைவையும் மக்களிடத்தில் நான் மதிப்பிழந்து இருப்பதையும் உன்னிடத்திலே வேண்டுகிறேன். அந்த நேரத்தில் அவங்க கேட்டதுவா எப்படி கேட்குறாங்க பாருங்க. அந்த தாயிஃப்ல அவ்வளோ வேதனையின் போதும் அவங்க கேட்ட துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் குறைவையும் என்னிடத்தில் மக்கள் மத்தியில் நான் மதிப்பிழந்து இருப்பதையும் உன்னிடத்திலே முறையிடுகிறேன். நீ சொல்றாங்க, என்னிடத்தில் கோபம் மட்டும் கொள்ளாமல் இருந்தால், எனக்கு நீ கோபத்தின் காரணமாக எனக்கு என் மீது நீ செய்யக்கூடிய அந்த சோதனைகளாக நான் இருந்தால் அல்லது வேதனைகளாக இருந்தால் நான் அதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். அப்படி எதுவும் இல்லைன்னு சொன்னால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னாங்க. இருந்தாலும் இதில் எனக்கு உன்னுடைய அருளை, உன்னுடைய உதவியை நான் வேண்டுகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அன்பார்ந்த சகோதரர்கள், என்ன ஒரு அழகானது! எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர்! கடைசி வரைக்கும் தன்னுடைய உம்மத் உம்மத் உம்மத், ஏன் நாளை மறுமை நாள் வரைக்கும் இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமக்கு இருப்பாங்க. மறுமை நாளில், அந்த நாள் 50,000 கால அளவு கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளை முடிவுக்கு கொண்டு வர அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதற்காக நபிமார்களையெல்லாம் மக்கள் அழைத்த போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்த போது அவர்களெல்லாம் செவிசாய்க்காத போது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் விழுந்து, யா அல்லாஹ், இந்த நாளை ஒரு முடிவுக்கு கொண்டு வா என்று சஜிதாவிலே விழுந்தார்கள். அல்லாஹ் சில வார்த்தைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அதை சொல்லுவார்கள். அதற்கு பின்னால் அந்த நாளை அல்லாஹ் முடிவு கொண்டு வருவான்.
அந்த அளவுக்கு அல்லாஹ் சிறந்த ஒரு நபியாக இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். நம்முடைய நபி நாளை மறுமை நாளில் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நமக்கு அதிகமான வாய்ப்புகளை தந்திருக்கிறான். ஹவுலுல் கௌசர் என்கிற நீர்த்தடாக நமக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த மறுமை நாளில் அல்லாஹ் விசாரணையை முடித்து சொர்க்கவாதி நரகவாதி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில், அந்த சிராத் என்று சொல்லக்கூடிய பாலத்தை கடந்து செல்லக்கூடிய காலகட்டத்தில் அதற்கு கீழே நரகம் இருக்கும், அதை கடந்து போனால் சொர்க்கம் இருக்கும். முதலில் அந்த பாலத்தை கடப்பது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்து அப்படி ஜாலியாக போவாங்களா? நெவர் நெவர். அந்த பாலத்தை கடந்து அங்கே சென்ற பிறகு சஜிதால விழுவாங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மக்களை இந்த நரகத்தின் இந்த படுகொலியில் விழுவதிலிருந்து யா அல்லாஹ் சொர்க்கவாதிகளை பாதுகாத்து விடு கேட்பான். எல்லா சொர்க்கவாதிகளும் கம்ப்ளீட்டா எந்த அளவுக்கு நன்மை செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு அந்த பாலத்தை தடுமாறி கடந்து வந்த பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு போவாங்க. சொர்க்கத்தின் அந்த வாசலை போய் அடையிற காலகட்டத்தில் அவங்க சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் தான் முஹம்மது வந்திருக்கேன். யார்? நீங்களா? முஹம்மதா, நீங்கள் வந்தால்தான் சொர்க்கத்தை திறக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். அல்லாஹு அக்பர். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். அந்த கதவு திறக்கும், சொர்க்கம் அப்பொழுதுதான் திறக்கப்பட்டு எல்லாரும் உள்ள போவோம். சொர்க்கவாதிகளுக்கு நரகவாதிகளை அல்லாஹ் காட்டுவான். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சிலருடைய அம்மா இருப்பாங்க நரகத்தில், சிலருடைய அப்பா இருப்பாங்க, சிலருடைய சகோதரன் சகோதரி இருப்பாங்க, சிலருடைய பிள்ளைகள் இருப்பாங்க, சிலருடைய நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சிபாரிசு செய்ய சொல்லுவான். நிறைய பேர் சிபாரிசு செய்வாங்க, அவர்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி சிபாரிசு செய்வாங்க. அதில் உச்சம் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சஜிதால விழுந்து விழுந்து யா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் தூக்கு, யா அல்லாஹ் இன்னும் தூக்கு, யா அல்லாஹ் இன்னும் தூக்கு, யா அல்லாஹ் என்று அணு அளவு யாரிடத்துல நன்மையில் இருந்ததோ ஷிர்க் வைக்காத நிலையில் அவர்கள் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வாங்க. அத்தகைய சிபாரிசுக்குரிய மனிதரும் இந்த மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய சொல்லலாம், ஜும்மாவுடைய நேரம் முடியுது. ஜும்மாவுக்கு என்று குறிப்பிட்ட சில காலம்தான் இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா மினிமம் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் சொல்லுவேன். யார் இந்த மாமனிதர்? இப்படிப்பட்ட மாமனிதரை முன்மாதிரியாக கொண்ட சமுதாயம் நாம். ஏன் இவர்களை நாம் பின்பற்றுவதில் இன்னும் காலதாமதமாக, சரியாக அறகுறையாக பின்பற்றக்கூடியவர்களாக? படிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படிங்க, அவர்கள் விடுத்த அந்த ஹதீதுகளை படிங்க, அவர்களுடைய நடைமுறைகளை படிங்க. அவர்களுடைய நடைமுறையை நீங்கள் நடைமுறைப்படுத்த நீங்கள் வாழுங்க. நிச்சயமாக அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றியை வைத்திருக்கிறான். வெற்றியினுடைய உச்சம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்படிப்பட்ட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, நிச்சயமாக அல்லாஹுவும் அல்லாஹுடைய மலக்குகளும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்கிறார். நீங்களும் அந்த நபியின் மீது சலவாத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹுடைய கட்டளை. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது அதிகமாக சலவாத்து சொல்லுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة
وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا